வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் எந்தெந்த பழங்களோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த பழங்களோட விலை குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விலை குறைவான பொருட்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். இன்னைக்கு கிர்னி பழம் 1 கிலோ 25 ரூபா, தர்பூசணி 1 கிலோ 30 ரூபா, முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாத்துக்குடி 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, செவ்வாழைப்பழம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஆரஞ்சு பழம் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பலாப்பழம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, செந்தூர மாம்பழம் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பன்னீர் திராட்சை 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருப்பு திராட்சை 1 கிலோ 125 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, டிராகன் பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கிவி ஒரு பழம் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மல்கோவா மாம்பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பேரிக்காய் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாதுளம்பழம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிவப்பு ஆப்பிள் 1 கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பிளம்ஸ் 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும்னு பார்த்துடலாம். இந்த பழங்கள் தான் இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கிர்னி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நேந்திரம் பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பலாப்பழம் 1 கிலோ ஏலம் வர்ற இடத்துல 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாத்துக்குடி 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, செந்தூர மாம்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் இப்போ சீசனில் விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. பழங்களை நீங்கள் வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல மூட்டையாக வாங்கினீங்கன்னா விலை குறைவாக கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 4 அல்லது 5 கிலோ இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் செலவுகளை குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிறது மூலமாக லாபத்தை அதிகரிக்கலாம், செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.